ஹலோ. ஹாய், நான் மகேஸ்வரி பேசுறேன். கௌசல்யா. ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல. நேத்து தான் பெங்களூர் ஹனிமூன் போயிட்டு வந்தேன். சொல்ல மறந்துட்டேனே. இந்த வாரம் குமுதம் பாத்தியா? அதுல பிரார்த்தனா கிளப்ல ஜீவா உடம்பு சரியில்லைன்னு போட்டிருக்கு. ஏய், கௌசல்யா வேற போட்டிருக்கு. ஓகே, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். கௌசி, ஹலோ ஹலோ ஹலோ. நாயர் கல்யாணத்துக்கு போயிருக்காருமா. ஜீவா உடம்பு சரியில்லைன்னு காலையில ஆஸ்பத்திரி போனவங்க இன்னும் இல்ல. எந்த ஹாஸ்பிடல் தெரியுமா? தெரியலீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஜீவான் ஒருத்தர் இங்க காலையில ட்ரீட்மென்ட்க்கு வந்தாரு. அட்மிட் ஆயிருக்காரா? கார்டு நம்பர் இருக்கா? இல்ல. சாரி மேடம், கார்டு நம்பர் இல்லாம சொல்ல முடியாது. அதோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் எனக்கு ஃபேக்ஸ் மூலம் அனுப்ப சொல்லுங்க as soon as possible. ஓகே சார், இந்த வாரத்துக்குள்ளே அனுப்ப சொல்லிடுறேன் சார். Thank you. டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல சைன் பண்ணல. ரூம் நம்பர் 301 தானே? ஆமா டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ, ஜீவான் ஒருத்தர். நீங்க நான் அவரோட ஃப்ரெண்ட். ஸ்டான்லி ஹாஸ்பிடல் அனுப்பிச்சிருக்கேன். பேஷண்ட் எப்படி இருக்கார்? காலையில இருந்தே மயக்கமா தான் இருக்காரு. His skull X-ray is very abnormal. ரிப்போர்ட் கொடுங்க. ரிப்போர்ட்ல எல்லாம் நார்மல் இருக்கு. சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமா டாக்டர்? நியூராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பத்ரனை உடனே வார்டு நம்பர் 2 வர முடியுமான்னு கேளுங்க. எஸ், ஸ்பீக்கிங். வரேன் சார். உடனே வரேன். ரைட். சார், ஜீவன் ஒரு பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காரா? நான் அவரை கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். கார்டு நம்பர் இருக்கா? இல்ல சார். சரி, வார்டு நம்பரா தெரியுமா? தெரியாது. தெரியலையா? அப்ப எங்க போய் கேளுமா. யூரின் நார்மல், பிளட் சுகர் நார்மல், ஸ்கல் எக்ஸ்ரே இஸ் அப்நார்மல், ஸ்கேன் இஸ் நோ ப்ராப்ளம். மென்டல் டிப்ரெஷன், திஸ் இஸ் கால்ட் ஹிஸ்டரிக். எங்க பாஷையில சுமோட்டோ ஃபார்ம் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அவரை பாருங்க, ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்காரு. அவர் மனசை ஏதோ பாதிச்சிருக்கு. அவரை பாருங்க, ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டே இருக்காரு. கௌசல்யான்னு ஒரு பொண்ணு, எப்பவும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் சார். அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா தான் கியூர் பண்ண முடியும். அந்த பொண்ணு யாருன்னு அவனுக்கே தெரியாது. என்ன தெரியாதா? தெரியாது சார். என்ன சார் இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஓஹோ, ஒண்ணு செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வாங்க சார். கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு தான் கௌசல்யான்னு சொல்லுவீங்க. அப்பதான் பேஷண்ட் நார்மல் நிலைக்கு வருவான். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். போங்க, ப்ளீஸ் கோ. இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன்.